ஜாயமானம் ஹி புருஷம் யம் பஷ்யேது மதுசூதனஹ சாத்விக சது விக்ஞேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ. இது ஒரு அழகான ஸ்லோகம். இதால் சொல்லப்படுவது பகவானுடைய கடாட்சத்தை நாம் பெற வேண்டும். ஒரு குழந்தை தாயாருடைய மடியிலிருந்து பிறக்கிறது, கர்ப்பத்திலிருந்து வெளியே வருகிறது. அந்த சமயத்தில் பெருமானுடைய திருக்கண்களின் கடாட்சத்தை அது பெற வேண்டும். அப்படி பெருமானால் சத்வகுணம் வளருகிறது, மேலே பரம சாதுவாக வாழ்கிறார். கடைசியாய் மோட்சத்தை அடைவதற்கு ஆசை மிகுகிறது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை பெருமானுடைய கடாட்சம். நாம் கோயிலுக்கு செல்லும் போது நிர்மால்ய சேவை என்று தரிசனத்துக்காக போறோம். விடியற் காலை வேளை 3:30-4 மணிக்கு பெருமானுடைய முதல் சேவை. அது எதுக்கு தெரியுமா நம்ம காத்துட்டு இருக்கோம்? கதவு திறந்தவுடனே அவருடைய திவ்யமான கடாட்சம் நம்ம பேர்ல படணும், முதல் கடாட்சம் பட வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே காத்துட்டு போறோம். அந்த கடாட்சத்தை ஆண்டாள் பிரார்த்தித்த பாசுரம் இப்ப நாம பார்க்க போற 22வது பாடல். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 21வது பாசுரத்திலிருந்து 29வது பாடல் வரை வரிசையாக கண்ணனோட நேரே பேசுகிறாள் ஆண்டாள். அதுல 21வது பாசுரத்தில் நாங்களெல்லாம் உன் வீட்டை தேடி வந்திருக்கோம், நீ எழுந்திருக்க வேணும் என்று பிரார்த்தித்தது. அடுத்து 22வது பாசுரம் இப்ப பார்க்க வேண்டியது, எழுந்திருந்தா போராது, உன் கண்களாலே குளிர கடாட்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறாள். பாசுரம்: அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திக்கிறாள். பாசுரத்தில் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, கொஞ்சம் கொஞ்சமா கண்களை திறக்க வேண்டும். இப்ப நீங்க சேவிச்சுருக்கீங்களே, அடி எனக்கு அருகில் இருக்கிற விக்கிரகம், அந்த பெருமானுடைய முகம் எவ்வளவு அழகா இருக்கு. நீண்ட கிரீடம் சாத்தின் இருக்கார், நெத்தியில் திருமண் காப்பு, 2 சௌமியமான தாமரை போன்ற திருக்கண்கள், அந்த கண்கள் மலர்ந்து நம்மை நோக்குகிறார். தாமரை கொடி போன்ற மூக்கு, மேலே அந்த தாமரை கொடியே பழம் பழுத்தா போல இருக்கிற அழகான திரு அதரம், திருவாய், பக்கத்தில் இருக்கிற காதுகள், கைகளிலே பிடித்திருக்கிற சங்கம் சக்கரம், நீண்ட திருத்தோள்கள், கோலநீள் கொடிமூக்கும், தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தனான ஆழ்வாருடைய பாசுரம். அப்படித்தான் பெருமாள் அழகா எழுந்துள்ளிருக்கார். அந்த அழகான கண்களால நம்மை கடாட்சிக்க வேண்டும். இனி பாசுரத்தின் பொருள் பார்க்கலாம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே. அம்முன அழகிய, கண்ணுன இடம், அங்கண்மா ஞாலம்னா அழகிய அழகிய பல இடங்கள் கொண்ட பூமி, இந்த பெரிய பிருத்திவி. அங்கண்மா ஞாலத்து அரசர், இதை ஏக ராஜாவாக ஒரே தலைவரா அரசனாக ஆண்டு வந்திருக்கிற யாரோ சக்கரவர்த்தி. அவர்கள்லாம் அப்படியே இருப்பார்கள்னு சொல்ல முடியுமா? அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய், நாங்கள்லாம் பெரிய ராஜாக்கள் என்று ஒரு அகங்காரத்தோட இருந்தார்களாம். அந்த அகங்காரம்லாம் தொலைஞ்சு கொடுத்து கண்ணனே சக்கரவர்த்தி, நம் அனைவருக்கும் தலைவன் தெரிஞ்சுட்டார். அப்ப அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கம், தங்களுடைய அபிமானம் அகங்காரம் தொலைந்து வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, உன்னுடைய நீ எங்க சயனிச்சிருக்காயோ, எங்க அமர்ந்திருக்கிறாயோ அதுக்கு கீழே வந்துட்டார்கள். அப்படின்னால் தாங்கள் பெருமானுக்கு அடிமைன்னு தெரிந்து வந்தார்கள். போக்கடம் இல்லாமல் இனிமேல் நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று தோற்றோடி வந்திருக்கிறார்கள். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல், அந்த அரசர்கள்லாம் உன் திருவடிகள்ல வந்து விழுந்துட்டா போலே அவர்களை போல் வந்து தலை பெய்தோம். நாங்களும் வந்திருக்கோம். அவர்கள் வந்தது எதனாலே, நாங்க வந்திருக்கிறது எதனாலே? அவர்கள் வந்தது தோற்றபடியால். எதற்கு? போக்கடம் இல்லாமல் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, போக்கடம் இல்லை, தோற்றபடியா வந்தார்கள். ஆனா நாங்க எதனால வந்திருக்கோம் தெரியுமா? உன் குணத்துக்கு தோற்று வந்தோம், உன்னை தொழுவதற்காக வந்திருக்கிறோம். அவர்களும் வந்தார்கள், எங்களாட்டம் நினைச்சுக்காதே, அவர்கள் ஆணவத்தோட இருக்கிறவா, அந்த ஆணவம் தொலைஞ்சு வந்திருக்கார்கள். எங்களுக்கு ஏது ஆணவம் இருந்தாலும் பெண்கள்னு தானே ஒதுங்கி இருந்தோம், அதுவும் தொலைந்தது. ஸ்திரீகள்ங்கிற அபிமானமும் போய்விட்டது. வந்து தலை பெய்தோம், கிட்டக்க வந்திருக்கோம், வந்து உன் அருகே வந்து தலை பெய்தோம், உன்னை வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, வந்து தலை பெய்தோம்னு திருப்தியா சொல்லிக்கிற ஒரு வார்த்தை. கிட்டக்க வந்துட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு இல்லை. இது கிட்டக்க வர பெற்றோமா, நாங்களும் அவன் திருவடிகள் ஆடியா பெற்றோம் அப்படின்னு ஒரு ஆசை. எங்கோ இருக்கிறார் பகவான், நாம எங்கேயோ நீச்சர்கள், நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கேன்னு ஆழ்வாருடைய பாசம். நாம எத்தனை தாழ்ந்தவர்களா இருந்தாலும் பெருமான் அடைய போறோம்னு வச்சுங்க, அவர் இருக்கிற சன்னிதானத்துக்கு கிட்டக்க போக ஒரு ஆனந்தம் ஏற்படாது? எங்கேயோ இருந்தவர்களாச்சே, இன்னைக்கு இவ்வளவு கிட்டக்க வந்துட்டோமேங்கிற ஒரு திருப்தி பரதனுக்கு அது ஏற்பட்டதாம். அயோத்தியிலேருந்து புறப்பட்டார், அனைவரையும் அழைத்துக் கொண்டார், சித்திரக்கூட்டத்தை நோக்கி போகிறார். ராமனை தரிசிக்கணும், வணங்கணும், ராஜ்யத்தை சமர்ப்பிக்கணும். ராமா நீ மேல காட்டுக்கு போகக்கூடாது, நாட்டுக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு பிரார்த்திக்கணுங்கிற எண்ணத்தோட வருகிறார். அவருக்கு வழி தெரியாது. கோதல்ல குஹனை போய் பிரார்த்தித்தார், குஹன் வழிகாட்டினார்.
பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்துக்கு வந்தார். பரத்வாஜர் வழிகாட்டினார். அவர் சொன்ன வழியில பரதன் போயிட்டு இருக்கார். அவர் சொன்ன மலை வருது, அவர் சொன்ன குளம் வருது, அவர் சொன்ன சின்ன மரங்கள்லாம் வருது, அவர் சொன்ன தோப்பு வருது. இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு போறச்சே சித்திரக்கூட்ட மலை இருக்கிறாப்புல தெரியறது. இப்போ சுபகஸ் சித்திரக்கூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி குபேர இவ நந்தனே யஸ்மின் வசதி காகுத்ஸ்தா குபேர இவ நந்தனே. குபேரனுடைய நந்தவனத்தை போல இருந்துதான் சித்திரகூடம். அதை பார்த்த உடனே பரதனுக்கு ஒரு ஆனந்தம். என்னன்னுட்டு பரத்வாஜர் சொன்ன வழி வந்துடுத்து, ராமன் இருக்கிற இடத்துக்கு கிட்டக்க வந்துட்டோம் போல இருக்கு. நமக்கும் பக்தி வந்து சன்னிதானத்துக்கு கிட்டக்க போறோம், பெருமானுக்கு அருகல போறோம்னா ஒரு ஆனந்தம் ஏற்படாதா? அதுதான் வந்து தலை பெய்தோம். நாங்களும் அவரை பெற்றோம். இத்தனை நாளும் எவ்வளவு தாழ்ந்தவர்களா இருந்தோம், இப்ப நாங்களும் வந்துட்டோமே. ஆக அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே வந்து தலை பெய்தோம். என்ன வேணும்னு பெருமாள் நினைச்சுக்கிறார். இப்போ அவர் வாயே திறக்கல. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ, தாமரை பூ அலறுகிறது, மொட்டிக்கிறது. அலரும் மொட்டிக்கும், அலரும் மொட்டிக்கும். அதை போல பெருமானுடைய கண்கள் மெதுமெதுவே அலருமாம், மெதுமெதுவே மொட்டித்து விடுமாம். அதைத்தான் இங்க சொல்லுகிறாள். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே, தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. திடீர்னு கண்ணை திறந்துட்டியானாலும் எங்களுக்கு தாங்காது, கண்ணை முழுவதுமாக மூடிக்கொண்டு விட்டாலும் எங்களுக்கு தாங்காது. மெதுமெதுவே திறக்கணும்னு பிரார்த்தனை. ஏன் முழுக்க திறந்துட்டா என்ன? தடால்னு மழை கொட்டினா போலே அதிகமான மழை தாங்காது. முழுக்க மூடினுட்டா என்ன? மழையே இல்லை, தாங்கவே தாங்காது. இந்த ரெண்டும் கூடாது. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. மெதுமெதுவா திறக்கணுமா. இதே போல இப்ப பெருமாள் புறப்பாடு நடக்கிறது. நாம கீழ வீதியில மாட வீதியில இருக்கோம்னு வச்சுங்களேன். அவர் இப்ப வடக்கு வீதியில வந்துட்டு இருக்காருன்னா வேட்டு போடுவா. ஸ்ரீரங்கத்திலேயே அது வழக்கம். வடக்கு சித்திர வீதியிலையோ நம்பெருமாள் உத்தர வீதியிலையோ சித்திர வீதியிலோ வராருன்னு வச்சுங்க. அப்ப உடனே கிழக்கு பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு தயார்படுத்தணும் இல்லையோ. அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள பெருமாள் வந்துட போறார். அதனால அந்த வீதியில வேட்டு போடுவா. வேட்டு போட்டா அடுத்த வீதியில் இருக்கார், இப்ப பெருமாள் இங்க வந்துடுவார். இப்ப இது ரெண்டு செய்யலாம் இல்லையோ. அவர் எப்ப தெற்கு வாசல்ல போறாரோ அப்பவே வேட்டு போட்டுடலாம். ஆனா ரொம்ப நேரம் ஆகும் வர்றதுக்கு. அதனால கிழக்க இருக்கிறவாளுக்கு அவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கணுமான்னு வருத்தப்பட்டுருவாளாம். வேண்டாமே, இவர் வீட்டுக்கு 3வது வீட்டுக்கு வரச்சே வேட்டு போடலாம் இல்லையோனா. இங்கேயே கிட்டக்க வந்துட்டாரா, அதுவும் தாங்காதான். ரொம்ப நாள் ஆகும்னாலும் தாங்காது, இப்பவேனாலும் தாங்காது. ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் நாச்சியார் திருமொழியிலே நாளை வதுவை மணமென்று நாளிட்டுன்னு சாதிக்கிறாள். நாளைக்கு ஆண்டாளுக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம்னு தேதி குறிச்சிட்டாலாம். அது என்ன லாபம்னா, இப்போ ஏன் 10 நாள் கழிச்சுன்னு சொல்லலாமானால் சொல்லலாம். அத்தனை நாள் கண்ணனை கைப்பிடிக்க காத்துட்டு இருக்கணுமா, வருத்தம் வந்துருமா. சரி இப்பவே கல்யாணம்னா இப்பவே கிடைச்சிட போறதா அப்படிங்கறதுல சந்தோஷத்திலே பிராணம் போனாலும் போயிடும். அதனால நாளைக்கு கல்யாணம்னு சொன்னா நான் தேறி இருக்கலாம் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு இல்ல, இப்பவே இல்ல, நாளை கல்யாணம். அதே போலத்தான் இங்கேயும் சொல்றாரு. இப்போ சிரிச்சிருதே என் மேல் விழியாவோ, எங்களுக்கு முடிகிற அளவுக்கு கொடு. அர்த்தங்கள்லாம் ஓஹோன்னு இருக்கும். இப்ப வேதத்துல இருக்கு, உபனிஷத்துக்கள் இருக்கு, பாகவதத்துல இருக்கு, ராமாயணத்துல இருக்கு. ஆனா நமக்கு எவ்வளவு ஏற்கனமோ அப்படி கொடுத்தா தானே வாங்கிக்க முடியும். நமக்கு இருக்கிற அறிவு குறைச்சல். ஓஹோன்னு ஆச்சாரியாள்லாம் நம்ம தலையில கொட்டுட்டாள்னா தாங்க முடியாது பாருங்க. அதனாலதான் மெதுவா ராமாயண கதை சொல்லுவா, கண்ணனுடைய கதை சொல்லுவா, அப்புறம் தத்துவார்த்தங்களா சொல்லுவா, அப்புறம் உபனிஷத்துக்கு இருக்கிற கருத்து சொல்லுவா. நம்மள ஒசத்தனம் இல்லையோ. அதை போல கண்ணா செங்கன் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ, நீ மெதுமெதுவே விழிக்க வேண்டும். இதை பத்தி பகவத் ராமானுஜர் பெருமானுடைய திருக்கண்கள் தாமரையை போல எவ்வளவு அழகா இருக்குங்கிறது வேதார்த்த சங்கிரகம்ங்கிற நூலில் தெரிவிக்கிறார். என உபனிஷத்தே சொல்றது. தஸ்ஸயதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினின்னு சொல்றது. மலர்ந்த 2 தாமரைகளை ஒத்த கண்கள் படைத்தவர். இதை ராமானுஜர் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தள அமலாயதேக்ஷணான்னு சாதிக்கிறார். நீண்ட நீர் தடாகம் ஏரி, அதுல கெட்டியான நாளம், அதுல தாமரை, சூரியனுடைய கதிர்களாலே நன்கு மலர்த்தப்பட்ட தாமரை, அப்பேற்பட்ட அழகான கண்கள் படைத்தவன் பெருமான். தஸ்ஸயதா கப்பியாசம், தாமரை கண்ணன்னு சொல்றோம், கமலக்கண்ணன்னு சொல்றோம். அந்த கண்ணழகால எங்களை நீ நன்னா கட்டாட்சிக்கணும். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம் மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல், திங்கள்னா சந்திரன், ஆதித்யன்னா சூரியன், நிலவும் சூரியனும் எழுந்தா ஒன்னா எழுந்தா அப்படி இருக்கும். அத போல் அங்கன் 2 கொண்டு சூரியனாட்டம் இருக்கிற கண்ணாலே வெப்பமா பொழிவரான், சந்திரனை போல கண்ணாலே அருளா பொழிவரான். இந்த 2 சேர்ந்து தானே உன் முகம். நீ அந்த 2 கண்களாலும் அருளை பொழிய வேண்டும். அங்கன் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்களை நீ கட்டாட்சிச்சுட்டியானால் எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்கள் பேர்ல இருக்கிற சாபமத்தனையும் தொலைந்து விடும். இந்த இடத்துலதான் முக்கியம். பெருமானுடைய கட்டாட்சத்தை பெற்றால் அப்ப சாபமத்தனையும் தொலைஞ்சு போயிடும். சபரின்னு ஒருத்தி கேள்விப்பட்டிருப்பீளே, சுக்ரீவனை ராமன் சந்திக்கணும். சபரி ஆசிரமத்துக்கு வந்தால் அவள் காய் கனிகளை எல்லாம் கொடுத்தாள். அவள் வேடர் ஜாதி பெண். எல்லாத்தையும் ராமன் வாங்கி கொண்டார், அமுதி செய்தார், அனுகிரகித்தார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றா, சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன. ஏ ராமா, உன் கண்களால கட்டாட்சம் பெற்றேன், என் பாவமெல்லாம் நீங்கின, என் அழுக்கெல்லாம் படுத்து தூய்மை பெற்றேன். இனிமே தைரியமா உன் திருவடிகளை அடைஞ்சிடுவேன். அவருடைய ஆச்சாரியன் மதங்க முனிவர். அவர் சொன்னபடிக்குத்தான் சபரி ராமனுக்காக காத்திருந்தா. இப்ப தொண்டு ஆட்சியா எடுத்து புறப்பட்டுட்டா, வைகுந்தத்தை அடைஞ்சுட்டாள்னு சொல்வார்கள். இன்னைக்கு சபரி ஆசிரமம் இருக்கு, சபரி பர்வத்தம் இருக்கு, மதங்க பர்வத்தம் இருக்கு, எல்லாம் ஹாஸ்பெட் கிஷ்கிந்தான்னு கேள்விப்பட்ட ஹம்பி ஹாஸ்பெட் கிஷ்கிந்தா கர்நாடகத்தில் இருக்கு. அந்த இடத்துல தான் கிஷ்கிந்தே குரங்குகள் ராஜ்யம் முழுக்க.
அங்க நடந்த சரித்திரம் தான் இது. அப்ப ராமனுடைய கடாட்சம் பட்டு சபரி தூய்மை பெற்றாள், கண்ணனுடைய கடாட்சம் பெற்று விதுரர் அத்தனை இன்பத்தையும் அடைந்தார். அத போல எங்களுக்கு வேணும். ஆக செங்கஞ்சிறு சிறுதேன் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து. ஒத்தொத்தருக்கு ஒன்னொன்னால சாபம் போகும். பிரம்மா பரமசிவனாரை சபித்தார், பிரம்மகபாலன் சிவன் கையில ஒட்டி நொடுத்து. அதுக்கு பெருமானுடைய மார்பு வியர்வை நீரை எடுத்து தெளித்தார். அதான் பத்ரிகாசிரமத்து சரித்திரம். அது போல ஹரசாப விமோச்சன பெருமாள் திருக்கண்டியூர்ல இருக்கார், அங்கேயும் அதுதான் சரித்திரம். அதே போல ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே உத்தமர் கோவில்னு சொல்றோம் இல்லையோ, திருக்கரம்பனூர்னு சொல்லுவார்கள், அங்கேயும் இதே சரித்திரம். அப்ப பெருமானுடைய மார்பு வியர்வை நீராலே ஹரனுக்கு பெற்ற சாபம் பிரம்மா சாபம் படுத்து துர்வாசர் இந்திரனையே சபித்தார். அது மார்பில் இருக்கிற மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தாலே இந்திரன் இழந்த செல்வத்தை மீட்டான். கௌதமர் தன் மனைவி அகல்யாவை சபித்து விட்டார். ராமனுடைய திருவடி ஸ்ரீபாத தூளி அது பட்டதனாலே அகல்லைக்கு சாப விமோசனம் எடுத்து. தக்ஷ பிரஜாபதி சந்திரனை சபித்து விட்டார், அவருக்கு சந்திர புஷ்கரணியில குளிச்சதுனால சரியா போச்சு. எங்களுக்கு எல்லாமே வேணும், எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். அப்ப பெருமானுடைய தாமரை போன்ற கண்களாலே கடாட்சத்தை பிரார்த்தித்த பாசுரம் நம்ம அனைவருக்குமே பகவத் கடாட்சம் இன்றைய நன்னாளிலே நீங்காத செல்வமாக எப்போதும் நிறைந்திருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.